ஹலோ சோல்ஜர்ஸ், ஜாக்கி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டி டிவி டெலிகாஸ்ட் பண்ணாத எபிசோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதை முதல் எபிசோட் வந்து போட்டிருப்பேன். அது பல பேர் ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிசோடு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி 2 எபிசோடு தான். அதில் ஒன்று இது வந்து லாஸ்ட் எபிசோடு. இது பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் 5வது எபிசோடாக வர வேண்டிய எபிசோடு இது. ஆக்சுவலி இதில் தான் ஷெண்டுக்கு எப்படி அந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிது. வால்டர் உடம்புல ஷெண்டு வந்து வால்டர் ட்ரெஸ் போடாமல் வேறு ஒரு டார்க் ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அது எப்படி கிடச்சிது அப்படின்லாம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுறதுனா இந்த எபிசோடை மட்டும் ஏன் அவனுக்கு வந்து டப்பிங்கே பண்ணாமல் விட்டானுங்கன்னு தெரியவே இல்லை. அதுதான் எனக்கும் புரியல. சுட்டி டிவிக்கு திடீர்னு மேலே என்ன காரணே தெரில, இவன் வந்து காட்டவே இல்லை. ஆக்சுவலாக டைம் நான் வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது திடீர்னு காட்டுறாங்க, மற்ற எபிசோட காமிச்சிருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒவ்வொரு அரைக்கணக்கும் ஒவ்வொரு எபிசோடும் ஒன்று இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த அரைக்கணக்கான எபிசோட போனால் எனக்கு சொல்லிட்டு போடவே இல்லை. ஏன்டா போனான்னு பார்த்தா எபிசோடு இருந்திருக்கு, இவனு தான் போடாமல் வந்திருக்கானுங்க. அப்படி டப் பண்ணாத எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா he does his own stunts. இதான் எபிசோட நேம். அதாவது என்ன நடக்குது, ஏது நடக்குது, எபிசோட் என்ன கதை அப்படின்றத இதில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கி சான் ஃபேன்ஸிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க. ஓகே, எத்தனை பேர் ஜாக்கி சான் ஃபேன்ஸ் என்ன தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் 4 பேர் கண்ணில் காட்டும். ஓகேவா, ஸோ வந்து நான் 4 பேர் கண்ணில் காமிச்சாதான் ஆனால் தொடர்ந்து போட முடியாது, உத்வேகமாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கார்ட்டூன் சொல்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ப்ளஸ் வாரசில் போயிடலாம். நான் கலையரசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. கதைய தொடக்கத்தில் ஜாக்கி சான் செக்ஷன் 13ல் எதில் ஒருத்தங்க கூட சண்டை கலை பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அசந்த நேரத்தில் அவன் ஜாக்கியை தூக்கி போட்டு சொருகிடுறான். இது எல்லாத்தையும் கேப்டன் பிளாக் பார்த்து சிரிக்க, அடுத்து அவங்க கூட சண்டை போட ஜூலி தயாரா இருந்தா. டார்க்கான ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக செக்ஷன் 13க்குள்ள எல்லாரும் ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஜூலி ஜாக்கியை அடிச்சவனை தடாடியா அடிச்சு போட்டுறா. இதை பார்த்து ஜாக்கி சிரிக்க, கதை அங்கிருந்து டார்க்கான ஆளுங்கிட்ட நகருது. ராசப்பா பேங்கு பாக்ஸ் மூலியமா அடுத்த பதிவை சால்வ் பண்றதுக்காக அதை திருப்பிக்கிட்டு இருந்தான். மற்ற ஆட்கள்லாம் வால்டர் உடம்புக்குள்ள இருந்த ஷெண்டு சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில தான் வால்டர் உடம்புக்குள்ள இருக்கிற ஷெண்டுவுக்கும் வால்டருக்குமே வாக்குவாதம் வருது. நான் சொல்ற நீ கேட்கணும் அப்படின்னு வால்டரும், நீ சொல்ற கேட்க முடியாது, நான் சொல்ற நீ கேட்கணும் அப்படின்னு ஷெண்டுவும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. சில நேரத்தில் அவங்க தூக்கிட்டு வந்த பெட்டியை போட அங்கதான் ஷெண்டு கோவமா ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த பெட்டிக்குள்ள 1000 வருஷம் பழமையான லிங் டைனஸ்டியோட துணி இருக்கு, அதை ஜாக்கிரதையா வைக்கடா அப்படின்னு கோவமா சொல்லி இருந்திருக்கோம். சரி, அந்த நேரத்துல தான் ராசாப்பா கையில இருந்த பேங்கு பாக்ஸ் ஒரு ஃபசில் சாலாக இருந்த பேங்கு பாக்ஸ் அடுத்த அரக்கம் எங்க இருக்கான் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சுது. வால்டர் ராஜேஷை ரெக்கார்ட் பண்ண சொல்ல தினம் வீடியோ கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா பேங்கு பாக்ஸ் அடுத்த அரக்கனை விடுவிக்கிறதுக்கான போர்ட்டல் எங்க இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் சொல்லும். அதன்படி அது காட்டின மேப்ல அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியால தான் அடுத்த போர்ட்டல் இருக்கு அப்படின்னு அது காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது எங்க இருக்கு அப்படின்னு மற்றவங்க பார்த்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு பேங்கு பாக்ஸ் க்ளோஸ் ஆகி அதுல இருந்து அடுத்த போர்ட்டலுக்கான கீ ஓபன் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துட்டியா அப்படின்னு ராஜேஷ் கிட்ட ஷெண்டு கேட்க, வீடியோலாம் எடுத்தேன், ஆனா டேப்பு தான் இல்லைன்னு ராஜேஷ் கூலா சொல்ல ஷெண்டு சம்மகாண்டாயிடுது. இதனால கோவத்துல ஷெண்டு நெருப்ப கக்க தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சான் ராஜேஷ். ஆனா ஷெண்டு நெருப்ப கக்குனது வால்டரோட உடம்புலன்றனால வால்டர் தொண்டை எரிதே தண்ணி கொடுங்கன்ட்டு கத்த ஆரம்பிச்சான். ஆனா சங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம கலிஃபோர்னியா போக போறோம், ஹாலிவுட் ஸ்டார்லாம் பார்க்க போறோம்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். டார்க்கான ஆளுங்க ஹாலிவுட் கிளம்புறத செக்ஷன் 13 ட்ராக் பண்ணி ஜாக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஹாலிவுட்டா, அப்ப நானும் வரேன் அப்படின்னு ஜூலி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஜூலி, டீமன் போர்ட்டலை தேடி போறேன், நீலாம் வரக்கூடாதுன்னு ஜாக்கி தட்டி கழிக்க பார்க்க, அங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஜாக்கி. அமெரிக்காவில் இருக்கிற சைனீஸ் தியேட்டர்ல எனக்கு பிடிச்ச ஹீரோ ஒருத்தர் வர போறாரு, அவரோட கால் தடத்தை அதுல பதிக்க போறாங்க, அதை நான் போய் நேர்ல பார்க்கணும் அப்படின்ட்டு ஜூலி ஜாக்கி கிட்ட கேட்க, இதை கேட்டிருந்த அங்கிள் அவெல்லாம் ஒரு ஆக்டரானு கலாய்க்க பீமாவும் ஜூலி கூட வர ஆசைப்பட்டான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஜாக்கி, உன்னை இந்த ஆக்டர் தானே பார்க்கணும், சரி கூட்டும் போறேன் அப்படின்ட்டு அதற்கான டிக்கெட்ஸை கொடுத்து நீ பீமா கூட இரு, நான் போய் தனியா என் வேலையை பார்த்துறேன் அப்படின்னு பீமா கிட்ட விட்டுட்டு ஜாக்கி எஸ்கேப் போயிடுறாரு. பீமாவும் ஜூலியும் வேக்ஸ் மியூசியமுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல பீமா அவருக்கு பிடிச்ச ஹீரோவான ஜானியோட போட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல தான் ஜாக்கி எங்க போயிருப்பான் அப்படின்னு ஜூலி யோசிச்சுட்டு இருந்தா. சரியான நேரத்துல தான் அவ கண்ணுல டார்க்கான ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்த ஜூலி அவங்கள பின்தொடர்ந்து போறா. அந்த நேரத்துல டார்க்கான ஆளுங்கிட்ட ஒரு மேப் இருந்துச்சு. அந்த மேப் பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கவனிக்கிறா ஜூலி. இன்னும் ஜாக்கிக்கு போன் போட்டு பேச ஆரம்பிக்கிறா. டார்க்கான ஆளுங்க இங்கதான் வேக்ஸ் மியூசியம் பக்கத்துல இருக்காங்க, வந்தா உடனே புடிச்சிடலாம் அப்படின்னு ஜாக்கிட்ட சொல்றா. ஆனா ஜாக்கியோ நான் வர வரைக்கும் அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காத
ஜூலின்னு சொல்ல லைன்ஸ்ல கிடைக்காத மாதிரி பாவலா காமிச்சிட்டு போனை கட் பண்ணிடுறா ஜூலி. இதனால ஜாக்கி மேக்ஸ் மியூசியம்க்கு டாக்ஸியை விட சொல்றாரு. டார்க்கா நாளுங்க மேப் பார்க்குற நேரத்துல திடீர்னு அவனை ஏமாத்தி அந்த மேப்பை தூக்கிட்டு ஜூலி ஓடி போயிடுறா. அவன் தொத்திட்டு வர நேரத்துல போட்டோ பூத்துல அவ ஒளிஞ்சுக்கிறா. போட்டோ பூத் போட்டோ எடுக்க அவங்க ஜூலி எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜூலி கிட்ட இருக்கிற மேப்பை பிடிங்கிட்டு அவளை அடிக்க வர நேரத்துல பீமா அவளை காப்பாத்துறாரு. பீமாவை மத்த 3 பேரும் சுத்து போடுற நேரத்துல திடீர்னு ஜாக்கி டாக்ஸில வந்து இறங்க. ஜாக்கியை பார்த்தோன்னா அவனுங்க தலை தறிக்க ஓடிடுறானுங்க. ஜாக்கி அவனுங்களை துரத்துட்டு போக திடீர்னு அவனோ ஒருத்தன் பெரிய கத்தி வச்சுக்கிட்டு ஜாக்கிய எதுக்கு இருந்தான். டார்க் அவனோட கேங்ல இவன் யாரும் புதுசா இருக்கான் அப்படின்னு ஜாக்கி பார்த்து மிரல அவங்க கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஜாக்கி சண்டை போடுற நேரத்துல ஜூலியும் பீமாவும் ஜாக்கி பின் தொடர்ந்து வர நேரத்துல ஜாக்கி சண்டை போட்டவன் தின்னு காத்துல பின்னிக்கிட்டு இருந்தான். என்னதுன்ட்டு ஜாக்கி உன்னிப்பா கவனிக்கும் போது தெரிஞ்சுது அது ஒரு பொம்மை ரோப் மூலியமா தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் புரிய வருது ஜாக்கி சினிமா ஷூட்டில் இருந்து கரெக்டா பண்ணிருக்காரு. இதனால அந்த படத்தை டைரக்டர் ஜூலிய கண்டபடி கத்த ஓ ஷூட்டிங்கா ஜாக்கியை வச்சும் பாடுங்களே அப்படின்னு ஜூலி சிபாரிசு பண்ணா. இதனால டைரக்டர் கோவப்பட திடீர்னு குறுக்க வந்த ப்ரொடியூசர் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆக்ஷன் பேஸ் பண்ண நெஞ்சா படம், இதுக்கு நல்லா சண்டை போட ஆள் வேணும், நீங்க பயங்கரமா சண்டை போட்டீங்க, உங்களோட ஏஜென்ட் இருக்காங்களா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்க திடீர்னு ஜூலி குறுக்க வந்து நான் தான் அது ஜாக்கி ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சூப்பர் ஸ்டாரா மாற போறாரு, உங்களோட கால் ஷீட் வேணும் அப்படின்னா இப்பயே முந்துங்க அப்படின்னு ஜூலி அவர்கிட்ட பேச கிரீன் அவர் தன்னோட கார்டை கொடுத்து எப்படா நான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஜூலி அதுக்கு மேல பேச ஆரம்பிக்க ஜாக்கியோட வாயை பத்தி அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. ஜாக்கி நீ ஒரு ஸ்டாரா மாறலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு ஸ்டார்லாம் ஆகணும்னு ஆசை கிடையாது, இந்த டீமன் போர்ட்டலை எப்படி அடைச்சாகணும், மேப் வேற இல்லை அப்படின்னு ஜாக்கி கவலைப்பட திடீர்னு ஜூலி தான் கிட்ட இருந்த போட்டோ எடுத்து காமிச்சா. ஜூலி போட்டோ பூத்துக்கு சும்மா ஒளிஞ்சுக்கலாம் போகல, அவ கிட்ட இருந்த மேப்பை போட்டோ பூத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பா. அந்த போட்டோ பூத்துல எடுத்த போட்டோவை காட்ட அங்க இருந்து அவங்க மேப் மூலியமா அது இடம் எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கரெக்டா அந்த ப்ரொடியூசரோட ஸ்டுடியோ கிட்ட தான் இருந்துச்சு. இதனால ஜூலி அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு போனை எடுக்க ஜாக்கி போனை பிடிங்கி இதெல்லாம் தப்பு, அந்த ப்ரொடியூசரை கேட்காம நம்ம நேர்மையா போலாம் அப்படின்னு ஜாக்கி சொல்லிடுறாரு. மறுபடியும் டாக்டர் ஆளுங்க அந்த ஸ்டுடியோக்குள்ள நுழையிறாங்க. அங்கிருந்து செக்யூரிட்டி அவங்க கிட்ட உள்ள போறதுக்கான அனுமதியை கேட்க யார்கிட்ட அனுமதி கேட்கற, பின்னாடி எவ்வளவு பெரிய ஹீரோயின் தெரியுமா அப்படின்ட்டு சங்கர் சவுண்ட் ஆரம்பிக்கிறான். காரோட கண்ணாடி பாதியா திறந்து இருக்க வால்டரோட முடிய பார்த்துக்கிட்டு பின்னாடி ஹீரோயின் தான் நினைச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி அவங்கள உள்ள போக அலோவ் பண்றான். அடுத்த ஜாக்கி உள்ள போக நினைக்க செக்யூரிட்டி ஜாக்கி கிட்ட பாசம் தான் உள்ள விடுவேன் அப்படின்னு ஜாக்கிய தடுத்துடுறான். அந்த நேரத்துல ஜாக்கி ஜூலி கால் பண்ண ஜூலி இதை நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஜிஜிபி மேட்ரு அப்படின்னு செக்யூரிட்டிக்கு போனை போட்டு இவதான் ஜாக்கி சான் அடுத்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் வரப்போறவரு, இதோட கால்ஷீட் கிடைக்காம ஒவ்வொரு ஸ்டுடியோவும் காத்துக்கிட்டு இருக்கு, இதனால மட்டும் கால்ஷீட் போச்சு உன்னை வேலையை தூக்கிடுவேன் அப்படின்னு ப்ரொடியூசர் பேசுற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட பேச இதை கேட்ட செக்யூரிட்டிக்கு வேர்த்து விட்டுருது. அவனே ஜாக்கி கிட்ட இந்தாங்க பாஸ்ன்ட்டு உள்ள அமுச்சு வச்சிடுறான். உள்ள போன டார்கெட் ஆளுங்க பேங்கு பாக்ஸ் மூலியமா போட்டரை தேட ஆரம்பிக்க திடீர்னு ஜாக்கி அதை பிடிக்கிட்டு ஓடிடுறாரு. அவனுக்கு 3 பேரும் ஜாக்கியை துரத்த ஆரம்பிக்க அங்கிருந்து ஓடுற ஜாக்கி திடீர்னு ஆஃப் ஓட கண்ணுல மாட்டிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி வால்டரும் துரத்திட்டு வர திடீர்னு ஜாக்கி அங்கிருந்து சினிமா செட் மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல தான் ஜூலி ப்ரொடியூசருக்கு கால் பண்ணியிருந்தா. அவங்க 2 பேரும் பேசுகிற நேரத்துல தான் ஜாக்கி வால்டர் தப்பிச்சு போறத அந்த ப்ரொடியூசர் பார்த்துடுறாரு. ஜாக்கி சான் ஸ்டன் காட்சி அனுப்பிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் தப்பா நினைச்சிக்க ஜாக்கி உண்மையிலேயே பயமா ஸ்டன் பண்றாரு. அடுத்த படத்துல அவரு தான் ஹீரோ அப்படின்னு ப்ரொடியூசர் ஜூலி கிட்ட சொல்ல ஜூலியும் பயங்கரமா குஷி ஆயிடுறா. ஜூலி போனை கட் பண்ண பீமாவை கிட்ட ஃபுட் பிரிண்ட் செரிமோனிக்கு டைம் ஆச்சு வா போலாம் அப்படின்னு ஜூலியை கூப்பிட மறுபுறம் ஜாக்கி பேம்பு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இவனுங்கிட்ட தப்பிக்கிறதுன்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல மொத்த டார்க் ஹேண்டும் ஜாக்கி சானை சுத்து போட்டுறானுங்க. இவனு தப்பிக்கணும் அப்படின்னு ஜாக்கி இவனோட சண்டை போட இந்த சண்டையை திடீர்னுட்டு அந்த பேங்கு பாக்ஸ் சரியான கீயோல கண்டுபிடிச்சு போர்ட்டலை ஓபன் பண்ணிடுது. அந்த போர்ட்டல இருந்து இடியறக்கன் வெளியே வந்தான். எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஷெண்டு இடியார்கிட்ட கேட்க என்னை வெளியே கொண்டு வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு இடியார்க்க ஷெண்டு கிட்ட கோவப்பட்டான். ஆனால் அதில் தான் காரணம் இந்த ஜாக்கி சான் தான், இதனால தான் லேட் ஆச்சு அப்படின்னு ஷெண்டு சொல்ல
இனிமே இவன் யாருக்கும் தடங்களா இருக்க மாட்டான்னு தான் இடி சக்தியை ஒன்று திரட்டி ஜாக்கி சானை தாக்குனா. ஆனா ஜாக்கி அழுந்து அசலா தப்பிச்சு வந்துடுறாரு. அவன் ஜாக்கி சானை தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தான். ஜாக்கி அவங்களிருந்து கஷ்டப்பட்டு தப்பிக்க தினம் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட ஜாக்கி மேல அவன் ஏற்படுத்துறான். இதுல ஜாக்கி செத்துட்டாரு அப்படின்னு அங்கிருந்து மொத்த பேருமே சந்தோஷப்பட்டாங்க. செம்மையா அவனை கொண்டுட்ட பிரதர் அப்படின்னு இடியரக்கிட்ட சொல்ல, இதை கேட்ட இடியரக்கன் என்ன பிரதர்லாம் சொல்லக்கூடாது, இனிமே நான் மாஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு ஷிண்டுவுக்கு கட்டளை இடுறான். ஷிண்டு இதை வேற வழி இல்லாம ஏத்துக்க அங்கிருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் கார்ல இருக்க காரோட டாப் ரூஃபை உடைச்சி இடியரக்கன் அதுல உக்காந்தான். இவட அரண்மனைக்கு போ அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்ல, அவங்க போன இடத்துல அரண்மனைக்கு பதில் பார்க்கிங் லாட் தான் இருந்துச்சு. இப்ப பார்க்கிங் லாட் இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அரண்மனை இருந்தது. இங்க மனுஷங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவன் பயங்கரமா கோவம் அடைஞ்சான். இதெல்லாம் பார்த்த அவன் இங்கதான் என்னுடைய அரண்மனை இருந்துச்சு, இங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் உடைச்சி நான் திரும்ப அரண்மனையை கட்ட போறேன் அப்படின்னு அவன் திட்டமிட்டு இருந்தான். சரியான நேரத்துல தான் சைனீஸ் தியேட்டர்ல மக்கள் ஆரவாரமா கூடி இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க ஃபுட் பிரிண்ட் செரிமனி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜூலி சொல்லியிருந்த அந்த சினிமா ஸ்டாரும் அங்க வந்திருக்க எல்லாரும் ஆரவாரமா இருந்தாங்க. அங்க இறங்கி வந்த இடி அரக்கன் மக்களை பார்த்து இடி பவரை காட்ட ஆரம்பிச்சான். ஆனா மக்கள் யாருமே அவனை பார்க்காம கேலியா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, யாரும் பயப்படல அப்படின்னு அவன் பயந்துகிட்டு இருக்க, எல்லாரும் நீ வித்த காட்ட நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சென்று அவங்க கிட்ட சொன்னா. இதை கேட்டவன் செம காண்டாயிடுறான். மறுபுறம் ஜாக்கி அங்குளும் டாக்ஸில இடியரக்கனை எப்படி திரும்ப போட்டலே அடைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஜூலி அந்த நேரத்துல ஜாக்கி கால் பண்ணி இடியரக்கன் சைனீஸ் ஆக்டருக்கு வந்துட்டான் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை சொல்லி இருந்தா. கரெக்டா அந்த நேரத்துல அந்த சினிமா ஸ்டார் வந்திருக்க, என் கையில ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு ஜூலி கையை நீட்ட, மேனேஜர் அப்படின்னு திட்டிட்டு கையெழுத்துலாம் போட முடியாது, நான் மேனேஜரை கூப்பிடுவேன் அப்படின்னு சத்தம் போட்டு கிளம்பிடுறான் அந்த சினிமா ஸ்டார். இதுல காண ஜூலி டக்குன்னு ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாக்கியோட ஸ்டண்ட் ஆரம்பிக்க போகுது, ஜாக்கியோட அட்வென்ச்சரை பார்க்க சினிமா தியேட்டருக்கு வாங்க அப்படின்னு ஜூலி ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்றா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாக்கி அங்கிளோட வந்து சேர, அங்கிள் சீக்கிரம் மந்திரத்தை எடுங்க அப்படின்னு ஜாக்கி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல அங்கிள் கிட்ட எந்த ஒரு மந்திரமுமே இல்ல. காரணம் உதவி பண்றதுக்கு பீமா இல்லாதனாலையும் இது அமெரிக்கா அப்படின்றதுனாலையும் அவருக்கு தேவையான மந்திர பொருட்கள் கிடைக்கல. இதனால ஜாக்கி உடனே அவங்க 2 பேரையும் சைனா டவுனுக்கு வண்டி ஏற்றி அமைச்சிட்டு அந்த இடியரக்கனை சமாளிக்கிறதுக்காக வந்திருந்தாரு. திடீர்னு சினிமா ஸ்டாரோட ஃபுட் பிரிண்ட்டை பதுக்கி இருந்த சிமெண்ட்ல ஜாக்கி தவறுதலா கையும் காலையும் வச்சுடுறாரு. மறுபுறம் பீமாவும் அங்குளும் சேர்ந்து மந்திரக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருக்க அதே நேரத்துல தியேட்டர்ல இடியரக்கன் நான் இப்படிலாம் ஆட்சி பண்ண போறேன், மக்களிடையே வதைக்க போறேன் அப்படின்ட்டு போஸ் கொடுத்து பேசிட்டு இருந்தான். இதெல்லாத்தையும் சங்கர், ராஜேஷ், ராசப்பா உக்காந்துக்கிட்டு ஜாலியா கலாச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. ஜாக்கி அப்ப உள்ள வர திடீர்னு ஆக்கு அவனை பார்க்க இத இடியரக்கன் கவனிச்சிடுறான். நீ இன்னும் சாகலையா அப்படின்னு தன்னோட இடி பவரை ஜாக்கி மேல காட்ட திடீர்னு அந்த பில்டிங் இடிஞ்சு விழுது. இதுல ஆக்குக்கு அடிப்பட ஜாக்கி அப்படியே தப்பிச்சிடுறாரு. ஆனா அதே நேரத்துலதான் ஜாக்கி தவறுதலா வச்சுட்டு போன ஹேண்ட் பிரிண்ட்ல ஜூலி ஜாக்கி சான்னு எழுதிக்கிட்டு இருந்தா. சரியான நேரத்துலதான் அந்த ப்ரொடியூசரும் தன்னோட விலையுயர்ந்த கார்ல அங்க வந்திருந்தாரு. அவருக்கு பின்னாடியே பீமாவும் அங்கிளும் மந்திரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்க ஜாக்கி செவத்தை உடைச்சுக்கிட்டு மேல இருந்து கீழே குதிக்க இடியரக்கணும் அவனை தாக்குறதுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தான். அங்கிளை பார்த்த ஷிண்டு, இந்த கிழவனை விட்டுறாத, இவன் மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நீ திரும்ப லிம்போவுக்கு போயிடுவ, இவட அழிச்சிரு அப்படின்னு ஷிண்டு சொல்ல டாகேட் ஆளுங்க அங்கிளை தாக்குறதுக்கு போயிருந்தாங்க. ஆனா பீமா அங்க அந்த ரெட்காப்டை யூஸ் பண்ணி மொத்த பேரையுமே அலக்கா மலக்கா போட்டுறாரு. இதை பார்த்து இடியரக்கன் தன் இடிசக்தி மூலியமா அங்கிளை தாக்க ஜாக்கி எப்படியோ அங்கிளை காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த ப்ரொடியூசரோட விலையுயர்ந்த கார் அடிபட்டு மொத்தமா காலி ஆயிடுது. அதான் ஜூலி ப்ரொடியூசர் கிட்ட இவர் நம்ம படத்துக்கு காமெடியன், அது மட்டும் இல்லாம மியூசிக் ஆக்டரும் கூட அப்படின்னு சொல்ல அங்கிள் ஜூலி கிட்ட சிப்பியை கொடுத்து சிப்பிய வாசிக்க சொல்றா. அங்கிள் மந்திரம் போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த இடியரக்கன் திரும்ப லிம்போவுக்கே போயிடுறான். அதை பார்த்த ஷெண்டு தன்னோட ஆட்களை டெலிபோர்ட் பண்ணி தன்னோட இடத்துக்கு கூட்டு போயிடுது. ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு, உங்களோட அடுத்த படத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஜூலி ப்ரொடியூசரை கேட்க, உங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்க ஸ்டன் பண்றதுக்கு என் காரை கிடைச்சது, என் காரை காலி பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, கிளம்புங்கன்ட்டு திட்டி அமைச்சிடுறாரு அந்த ப்ரொடியூசர். ஜாக்கி ஜூலி சமாதானப்படுத்த வெளியே சாப்பிட போலாமான்னு கேட்க, ஜாக்கி சான் கண்டிப்பா ஒரு நாள் மிகப்பெரிய ஸ்டாரா மாறுவாரு அப்படின்னு ஜூலி புலம்பிக்கிட்டு அவங்க கூட போயிருந்தா. கரெக்டான நேரத்துல தான் ஜாக்கி சானுடைய
ஃபுட் பிரிண்ட்டும் ஹாலிவுட்ல இருந்திருக்கும். ஏன்னா ஜாக்கி யார் சொன்னாலும் சொல்லனாலும் ஹாலிவுட்டோட மிகப்பெரிய ஸ்டார் தான். ஓகே சோல்ஜர்ஸ், அது அன்சின் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா 2 எபிசோட் மட்டும் தான். இதை தாண்டி வந்து பெருசாக ஷூட்டி போகாத மாதிரி எல்லாமே போட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலி சீசன் 5 மட்டும் போடாமல் இருந்ததுனால அது ரைட்ஸ்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் சீசன் 5 போட்டாங்க. ஓகேவா? இதை தாண்டி வராது அன்சின் எபிசோட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வந்து தனியாக போட ட்ரை பண்ணுறேன். இது வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சா சொல்றது பிடிச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சும்மா போறீங்க லைக் பண்ணிட்டு ஹைப் ஏற்றிட்டு போங்க. ஹைப் ஏற்றதான் அழைப்பு கண்ணில் காட்டும். ஓகேவா? ஓகே பஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்டுறேன். பாய்.